අවුරුදු 150ක් ගිහිල්ලා රජයට දීමනාවක් දීලා සේවකයන් නඩත්තු කරන්න වෙලා තිබෙනවා නම් ඒ වතු සමාගම් ගැන අපි නැවත හිතන්න ඕන. இலங்கையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்களால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், அதாவது அவருடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கூறியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1750 ரூபாய் பணத்தை சம்பளமாக வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி நிறைவேற்றியிருக்கிறார். அதாவது இதுவரை 1350 ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில், அதாவது 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் 1750 ரூபாய் அவர்களுக்கு நாளாந்த சம்பளமாக வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். தற்போது 1350 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதனுடன் 200 ரூபாய் அதிகரித்து கம்பெனிகள் 1550 ரூபாயாக நாளாந்த கொடுப்பனவு வழங்கும். இலங்கை அரசாங்கத்தினால் 200 ரூபாய் நாளாந்த கொடுப்பனவாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். அதன்படி அந்த 1550 ரூபாயுடன் இந்த 200 ரூபாயும் இணைத்து 1750 ரூபாய் வழங்கப்படும். 25 நாட்கள் ஒரு தொழிலாளி தொழிலுக்கு வருவதாக இருந்தால், ஒரு பெருந்தோட்ட தொழிலாளி தொழிலுக்கு 25 நாட்கள் வருவதாக இருந்தால் அவருக்கு தற்போதைய அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தின்படி 10,000 ரூபாய் மேலதிகமாக கிடைக்கும். அதாவது இப்போது கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட ஒரு 10,000 ரூபாய் மேலதிகமாக கிடைக்கும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த இடத்தில் ஜனாதிபதி இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார். அதாவது பெருந்தோட்ட நிர்வாகங்கள், பெருந்தோட்டங்கள் தற்போது முறையான விதத்தில் பராமரிக்கப்படுவதில்லை. அதாவது சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் தனது தோட்டத்தை, தேயிலை தோட்டத்தை முறையாக நிர்வகித்து வந்தாலும் பல பெருந்தோட்ட நிறுவனங்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை, உரம் போடுவதில்லை, அதனை பராமரிப்பதில்லை. இதன் காரணமாக தேயிலையினுடைய உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படுகிறதாக கூறியிருந்தார். இவ்வாறு பராமரிக்கப்படாத நிலையில் இருக்கும் இந்த மாதிரியான தேயிலை தொழிற்சாலைகளை எதிர்காலத்திலே அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள், அதாவது மீள பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 150 வருடங்களாக இந்த தேயிலை தொழில்துறையை பராமரித்து வரும் நிர்வாகங்கள் தொழிலாளர்களுடைய கோரிக்கைக்கு அமைய 1850 ரூபாய் சம்பளத்தை கூட வழங்க முடியாமல், அதிலும் 200 ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம், அதுவும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருந்தால், இந்த தொழில்துறை இத்தனை காலமாக செய்து கொண்டு அதற்கான சம்பளத்தை கொடுக்க முடியாவிட்டால் அதனால் லாபம் என்ன என்றும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். குத்தகையானது 2042ஆம் ஆண்டு நிறைவுக்கு வருகிறது. அதன் பின்னர் முறையாக பராமரிக்கப்படாத தோட்ட நிறுவனங்களுக்கு இந்த குத்தகை நீடிக்கப்படாது என்பதையும் ஜனாதிபதி கூறியிருந்தார். அதுக்கு முன்னதாக முறையாக பராமரிக்கப்படாத இந்த இவ்வாறான பெருந்தோட்டங்களை அரசாங்கம் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை, நடக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் ஜனாதிபதி ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார். ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதியை நம்மிடம் இருக்கிறது. அந்த நிலப்பகுதியில் தான் தேயிலை வளர்க்கப்படுகிறது. அவ்வாறான நிலையில் அந்த பகுதியை வீணடிக்காமல் அதில் முறையான விதத்திலே தேயிலை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். 15 வருடங்களுக்கு முன்னர் இருந்த போன்ற நிலைமையில் இப்போது தேயிலை தொழில்துறை இல்லை. அதற்கு முக்கிய காரணம் தோட்டங்கள் முறையான விதத்திலே பராமரிக்கப்படுவதில்லை. பல இடங்களிலே குளவி கூடுகள், பூச்சிகள், பாம்புகள் போன்ற தொல்லைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. இதற்கு காரணம் தோட்டங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு உரமிடப்பட்டு அதில் ஒரு முறையாக கையாளப்பட்டிருந்தால் இந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் எல்லா பாதிப்புகளும் கடைசியிலே தொழிலாளர்களே வந்தடைகின்றன. நிறைய தொழிலாளர்கள் குளவி தாக்குதலுக்கு இலக்காகுவதை அடிக்கடியாக நாம் செய்திகளில் பார்த்து வருகிறோம். குளவி தாக்கப்பட்டு இறக்கும் சம்பவங்கள் கூட சில இடங்களிலே பதிவாகிறது. அண்மையில் கூட பொகந்தலாவ பகுதியிலே மாட்டுக்கு புல் அறுக்க சென்ற நிலையிலே குளவி தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். இவ்வாறான சம்பவங்கள் நிறைய இடங்களில் வருகின்றன. ஊடகங்களிலே வெளியாகுவது அதில் ஒரு சில நிகழ்வுகள் தான். எனவே இந்த விடயத்தில் தோட்ட நிர்வாகங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் அவதானம் செலுத்தி தோட்டங்களை முறையான விதத்திலே பராமரிக்க வேண்டும். வெளிநாடுகளிலும் தேயிலை தொழில்துறை மிகச் சிறந்த அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மிகவும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்துறையாக இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி கூறியவாறு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம், நாளாந்த சம்பளம் 1750 ரூபாயாக கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். මේ සමාගම්වල සියලු ගිවිසුම් 2042දී අවසන් වීමට නියමිතව තිබෙනවා. සමහර වතු සමාගම් ඉතා හොඳින් කරන බව අපි දන්නවා. හැබැයි සමහර වතු සමාගම් නිසි පරිදි නඩත්තු කරන්නේ නැතුව, පොහොර යොදවන්නේ නැතුව කරන බව අපි දන්නවා. ඒ නිසා අපි කරන්නේ මොකද්ද? මේ අපිට තියෙන ඉතා සීමිත භූමි ප්‍රමාණය. ඒ භූමි ප්‍රමාණය තමයි මේ තේ වගාව සඳහා යට කරලා තිබෙන්නේ. ඒ භූමිය පුද්ගලික අයිතියක් නෙවෙයි, ජාතික අයිතියක්. ඒ භූමි නිසි පරිදි
කළමනාකරණය කරලා පොහොර යොදවලා නඩත්තු කරලා වගාව ඉදිරියට ගේන්නේ නැත්නම් ඒවා පවරා ගැනීමට කටයුතු කරනවා. 2041 පස්සේ ගිවිසුම් දීර්ඝ කරන්නේ නැහැ. මොකද අවුරුදු 150ක් කර්මාන්තෙට තාමත් සේවකයෙකුට 1750ක පඩියක් දෙන්න බැරි නම් ඒ කර්මාන්තයක ඵලය මොකක්ද? එනිසා අපි ඒ කර්මාන්තකරී අවධානය